الحمد لله القوي المتين ناصر المستضعفين وقاسم الجبارين نحمده على ما قضى ونشكره على ما أعطى سبحانه له الحمد في الأولى والآخرة وله الحكم وإليه ترجعون وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له رب البريات وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله سيد البريات صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يوم نقول لجهنم هل امتلأت وتقول هل من مزيد صدق الله العظيم. عن عدي بن خاتم رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال قال رسول الله صلى الله عليه وسلم اتقوا النار ولو بشق تمرة فمن لم يجد فبكلمة طيبة رواه صحيح مسلم. صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாம் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எங்களுடைய உயிரிலும் மேலான தலைவர் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சய்யிதுல் முர்சலீன் ஹாத்தமுன் நபியீன் ஷஃபீஉல் முذنبين ரஹ்மத்துல் லில் ஆலமீன் இமாமில் கிப்லத்தைன் வ மௌலானா மௌலா ஸகலைன் அபில் காசிம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்து மக்கள் சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபுத் தாபிஈன்கள் ஷுஹதாக்கள் சாலிஹீன்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதிலும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்ஆவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும் இந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100க்கு 100 தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைதுமா குன்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு துலகத்தில் வாழக்கூடிய முழு முஸ்லிம் மனித சமுதாயத்துக்கும் ஒரு மிக முக்கியமான பெரிய ஒரு இலக்க நோக்கமாக வைத்து அல்லாஹு தாலா உலகத்தில் வாழ வைத்திருக்கிறான். அல்லாஹு தாலா தந்திருக்கக்கூடிய காலங்கள், நேரங்கள், ஆயுட்காலம் ரொம்ப சுருக்கம். அந்த சுருக்கமான ஆயுட்காலத்தில் ஒவ்வொரு மனிதர்களையும் அதிலையும் குறிப்பாக முஸ்லிம்கள் அடைய வேண்டிய இலக்க அல்லாஹு தாலா ரொம்ப பெரிதாக செய்கிறான். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எனவே வாழக்கூடிய வாழ்க்கையில முழு மனிதர்களும் அதிலையும் குறிப்பாக முஸ்லிம்கள் வாழ்க்கையில காசு பணத்தை சேர்த்து வைத்தாங்களோ இல்லையோ, பட்டம் பதவிக்கு சொந்தக்காரனாக உலகத்துல வாழ்றானோ இல்லையோ, பேர் புகழ வாழ்க்கையில சம்பாதிச்சு வைக்கிறானோ இல்லையோ, உலகத்துல வாழ்ந்துட்டு மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்துல ஒவ்வொரு மனிதர்களும் அல்லாஹுடைய ரிலாவை பொருத்தற்ற பெற்ற மனிதனாக சொர்க்கவாதி என்ற பெயரை சம்பாதித்தவனாக மௌத்தாகும். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அல்லாஹு தாலா குர்ஆன்ல சுவர்க்கவாதிகளை பத்தி அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறான். சுவர்க்கவாதிகள் என்றா யார்? இதுல அல்லாஹு தாலா குர்ஆன்ல எங்கேயுமே சொல்லல சுவர்க்கவாதிகள் என்று சொல்றது உலகத்துல வாழக்கூடிய நேரம் அதிகமான காசு பணத்துக்கு சொந்தக்காரன் சொர்க்கவாதி என்று சொல்லல, பேர் புகழ சம்பாதிச்சவன் சொர்க்கவாதி என்று சொல்லல, பட்டம் பதவிக்கு சொந்தக்காரன் சொர்க்கவாதி என்று சொல்லல. குர்ஆன் சொல்லுது وَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى
உலகத்துல வாழக்கூடிய நேரம் அவனுடைய நஃப்ஸுக்கு மாற்றமாக நடந்தவன். அவன் நஃப்ஸ் உலகத்துக்காக வேண்டி சம்பாதி, ஆனா உலகத்துக்காக வேண்டி சம்பாதிக்காம அதுக்கு மாற்றமா ஆகிரத்துடைய வாழ்க்கைக்கு ஒரு மனிதன் தயாரிப்பு செய்யறான். முழுக்க முழுக்க அவனுடைய நஃப்ஸுக்கு யாரு மாற்றம் செஞ்சு வாழ்றானோ, கியாமத்துடைய நாள் ஒரு நாள் வரும், யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாத ஒரு நாள். அந்த நாள்ல அல்லாஹ்ட முன்னால நான் நிக்கணுமேன்ற பயத்துல எவன் வாழ்றானோ ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, அவன் ஒதுங்குற இடம் சொர்க்கம் என்று சொல்லி குர்ஆன் சொல்லுது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எனவே ஒவ்வொரு மனிதர்களும் உலகத்துல வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு விடயத்தை விளங்கணும். வாழ்க்கையில ஒவ்வொன்றுக்கும் ஒரு எதிர்மறை ஈக்குதா இல்லையா? எதிர்மறையான ஒரு விஷயத்தெல்லாம் வச்சுக்கிறார். உலகத்துல நாங்க சொர்க்கவாதி என்ற பெயர் எடுக்கலன்னா அதுக்கு மாற்றமான பெயரை சம்பாதிப்போம். உதாரணமாக அல்லாஹு தஆலா உலகத்துல இன்பம் என்று சொல்ற ஒரு பகுதியை வச்சிருந்தா துன்பம் என்ற இன்னும் ஒரு பகுதி வாழ்க்கையில ஈக்குமா இல்லையா? லாபம் என்ற ஒரு பகுதி இருந்தா நஷ்டம் என்ற இன்னும் ஒரு பகுதி ஈக்கும், ஹயாத் என்ற ஒரு பகுதி இருந்தா மவுத் என்ற இன்னொரு பகுதி ஈக்கும். இப்படி அல்லாஹு தஆலா உலகத்துல ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுத்திருக்கிற நிலைமையில எதிர்மறையான விஷயங்கள் எல்லாம் வச்சிருக்கிறார். எனவே உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல ஒரு மனிதன் சொர்க்கவாதி என்ற தரஜாவை அடையாம மௌத்தாகினா அதுக்கு மாற்றமான எதிர்மறையான விஷயம் தான் நரகவாதி என்ற பெயரோட உலகத்தை விட்டு வைத்துடுவான். அல்லாஹ் பாதுகாக்கும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நரகம் என்று சொல்றது அது லேசான ஒரு விடயம் அல்ல. எனக்கு மிம்பர்ல இருந்து பேசுறது லேசா ஈக்கலாம், உங்களுக்கு உட்கார்ந்து கேட்கறது லேசா ஈக்கலாம். ஆனா நரகம் என்றது வாழ்க்கையில ஒரு லேசான இடம் அல்ல. லேசான நிலைமைகளை சந்திக்கக்கூடிய இடம் அல்ல நரகம் என்றது. ரொம்ப பயங்கரமான ஒரு இடத்தை அல்லாஹு தஆலா நரகவாதிகளுக்கு தயாரிப்பு செஞ்சு வச்சிருக்கிறான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, குர்ஆன்ல அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறான். நரகத்தை பத்தி மட்டும் 220 இடத்தில் அல்லாஹு தஆலா பேசுறான். 220 இடங்கள் நரகத்தை பத்தி மட்டும் குர்ஆன் பேசுது. நரகத்துடைய தன்மைகள் என்ன, நரகவாதி என்றா யார், என்னென்ன பாவங்கள் செஞ்சா நரகவாதியா மாறுவான், நரகத்தில் என்னென்ன வேதனைகள் இருக்குது, எத்தனை வகையான நரகம், 7 வகையான நரகத்தை பத்தி குர்ஆன் அல்லாஹ் சொல்றார். 7 வகையான நரகத்துல என்னென்ன தண்டனைகள், அந்த 7 வகையான நரகத்துடைய தன்மைகள் என்ன, அதே போல என்னென்ன பாவங்கள் செஞ்சா எந்த நரகத்துக்கு போவார் என்பதாக நரகத்தை பத்தி மட்டும் 220 இடங்கள்ல குர்ஆன் பேசுது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, சில சந்தர்ப்பங்களுக்கு எங்களுக்கு தெரியவா ஈக்கும் நரகத்தை பத்தி இத்தனை இடத்துல குர்ஆன்ல சொல்லிக்கான்னு எங்களுக்கு தெரியாது. ஏன் நாங்க ஒரு விஷயத்தையும் தேடி படிக்கிறது இல்லை. நரகம் என்ன சும்மா நாங்க காதால கேட்டிருக்கிறோம். எங்கட பார்வையில நரகம் என்றது ஒரு அனிமேஷன் கார்ட்டூனை போல ஈக்கலாம். ஆனா நரகம் என்றது லேசான இடம் அல்ல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த நபியும் எந்த வேதமும் இந்த நரகத்தை பத்தி எச்சரிக்காம விட்டதே இல்லை. அவங்களுடைய சமூகத்துக்கு எல்லாத்துக்கும் நரகத்தை பத்தி எச்சரிக்கை கொடுத்தார். நரகத்தை பத்தி ரொம்ப பயங்கரமாக பயம் காட்டினார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலமாக்கள் சொல்றாங்க, பயத்துடைய மொத்த உருவம் அது நரகம். பயத்துடைய மொத்த உருவம் அது நரகம் தான். மரணத்தையே மரணிக்க செய்யக்கூடிய இடம் அது நரகம் தான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த நரகத்துடைய சத்தத்தை கேட்கக்கூடியவர்கள் ஒருவித பயத்தை கொண்டு வரும், அவங்களுடைய உள்ளத்தில் ஒரு கலக்கத்தை கொண்டு வரும் நரகத்துடைய பயம். அந்த நரகத்துடைய காட்சியை கண்ணால பார்க்கக்கூடியவர்கள் அவர்களுடைய கண்கள் விழிகள் பிதுங்கி வெளியே வரும் என்பதாக உலமாக்கள் எழுதுகிறார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே வாழ்க்கையில நரகவாதியா உலகத்துல வாழக்கூடிய சந்தர்ப்பத்துல நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நரகவாதியாக மாத்திரம் மௌத்தாகிடக் கூடாது. ஏனென்றா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், நரகத்துடைய விஷயத்தில் அல்லாஹ் ஒரு இறுதி தீர்மானம் இருக்குது. இறுதி தீர்மானம். இந்த தீர்மானம் யாருக்காக வேண்டியும் எந்த காரணத்துக்காக வேண்டியும் அல்லாஹ் மாத்த மாட்டான் என்று சொல்லி குர்ஆன் சொல்லுது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், நரகத்துடைய விஷயத்துல கடைசி முடிவு, வ இன் மின்கும் இல்லா வாரிதுஹா கான அலா ரப்பிக ஹத்மம் மக்தியா. குர்ஆன் சொல்லுது, நரகத்துடைய விஷயத்துல இறுதி தீர்மானம் தான் ஒரு மனிதன் உலகத்துல சொர்க்கவாதியா இருந்தாலும் நரகவாதியா இருந்தாலும்
கியாமத்தில் அவன் சொர்க்கவாதியோ நரகவாதியோ, நரகத்துடைய விஷயத்திலே இறுதி தீர்மானம் நரகத்தை கடந்துதான் அவன் சொர்க்கம் போகும். அவன் சொர்க்கவாதியா ஈந்தாலும் நரகத்தை கடக்கணும். நரகவாதியா இருந்தா சொல்ல வேண்டிய தேவை கிடையாது, அவன் கடக்க மாட்டான், நரகத்துக்குள்ள விழுந்துடுவான். அப்ப கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது ரப்புடைய கதா, இது ரப்புடைய முடிவு. அப்படிதான் சொர்க்கவாதி என்றாலும் நரகத்தை நீ தாண்டணும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, உலகத்தில் ஒரு பொது நியதி ஒன்றிருக்குது. இந்த விஷயங்கள் உள்ளத்தில் ஆழமாக எடுங்க. உலகத்துல ஒரு பொது நியதி ஒன்றிருக்குது, பொது வளமை ஒன்றிருக்குது. உலகத்துல ஒரு விஷயத்தை பார்க்க பார்க்க அது பழகி போகும். பழகி பார்த்தா அதண்ட பயம் பெய்த்துடும். உதாரணமாக சில வீடுகள்ல பெண்களுக்கு ஐக்கியலும் சில ஆண்களுக்கு ஐக்கியலும் பூனை வளர்க்கறது பயமாயி. சில பெண்களை வைங்களே, பூனை வளர்க்கறது பயம், அப்படி இல்ல கரப்பாம்பூச்சிக்கு பயம். இந்த நேரத்துல இந்த பூனையை கொண்டு போய் நாங்க பலவந்தமா வச்சுட்டோம். இத பார்க்க 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 அந்த வீட்டுல அந்த பூனை மீக்குது, இவங்களுக்கு பயம்தான். பார்க்க பார்க்க அது பழவி போமா இல்லையா? கொஞ்ச நாள் அதோட பழவக்கூடிய நேரம் அந்த பூனையோட பயம் உள்ளத்திலிருந்து இல்லாம போகும். இது உலகத்திட பொது நியதி, இது யாரும் மறுக்கலாம். அதனுடைய பயம் நாளடைவில் அப்படியே இல்லாம போய்த்திரும். ஆனா நரகத்துடைய விஷயம் அப்படி அல்ல. நரகத்துல போய்த்து எத்தனை வருஷ காலம் ஈந்தாலும், நாங்க இத்தனை வருஷமா ஈக்கிறோம், எங்களுக்கு இந்த வேதனை பழவிட்டு யாருக்கும் சொல்லலாம். எங்களுக்கு இந்த வேதனை அது பழவி பேசிட்டு அதுல பயம் பேசிட்டு குர்ஆன் சொல்லுது, குல்லமா ஹபத் ஜித்னாஹும் ஸஈரா, நாங்க கூட்டுவோமே தவிர குறைக்க மாட்டோம். நாங்க அதனுடைய வேதனை, அதனுடைய அச்சத்தை கூட்டுவோம், பயத்தை. ஒரு நாளும் நரகத்துடைய விஷயத்துல பயம் குறைஞ்சு கொண்டு போகாது, மனுஷனுக்கு கூடி கொண்டுதான் போகும். இது குர்ஆன் சொல்லுது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இன்னும் தெளிவாக சொல்லணும் என்றா, இன்னும் தெளிவா சொல்ற, நரகத்துடைய பயம் எவ்வளவு பயம் என்று சொல்லி, பயம் எவ்வளவு பயம் என்று இன்னும் தெளிவாக பேசுறன். அஹ்மதுடைய ரிவாயத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிஅராஜுடைய பயணம் வைத்து வந்தாங்க. வந்ததுக்கு பின்னால ஹதரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு இதை கேட்டாங்க, யா ஜிப்ராயில் மாலி லம் அரா மீகாயில் லாஹிகன் கத். சொன்னாங்க, நான் ஹதரத் மீகாயில கண்டன் மிஅராஜ்ல, ஆனா மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்னைய பார்த்த ஒரு புன்முறுவல் சரி பூக்கல்ல, அவர் சிரிக்க கூட இல்லை, சும்மா பும் என்றுதான் ஈந்தார், கவலையா ஈந்தாரு, சிரிக்க கூட இல்லை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹதரத் மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்றது சிலவங்களுக்கு தெரியாவாயிது. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு அடுத்தபடியா ஈக்கிற பிரம்மாண்டமான மலக்கு தான் ஹதரத் மீகாயில். கிதாபுகள் உலமாக்கள் எழுதுறாங்க, இயற்கை விஷயங்கள் என்று அல்லாஹ் படைச்சுகிறானே, ஆறு, கடல், மலை, மலர், மரம், செடி, கொடி, எல்லா விஷயத்துக்கும் பொறுப்பாளி தான் ஹதரத் மீகாயில். மலை இவங்களால தான் வரும், மலை இவங்க தான் பொறுப்புதாரி. இந்த ஹதரத் மீகாயிலுடைய உருவத்தை பத்தி கிதாபில் எழுதுறாங்க, முழு உலகத்தில் ஈக்கக்கூடிய நீர்நிலைகள், தண்ணி நீர்நிலைகள் எடுத்து ஹதரத் மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய தலையில ஊத்தினா நெத்தியாலும் தண்ணி வண்டியாது. கொஞ்சம் யோசிங்க, இது எங்கட கல்புக்கு படுமா, எங்கட புத்திக்கு படுமா? அப்ப எவ்வளவு பிரம்மாண்டமான மலக்கு ஹதரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பிரம்மாண்டமோ அதே போல அதுக்கு அடுத்தபடியா ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்தை நான் வானத்துல கண்டன், அவங்க வானத்துக்கு இறங்கின உடனே வானம் எனக்கு விளங்கல்ல, வானம் முழுக்க அவனோட ரெக்கத்தான் நீச்சேன்டான். அவ்வளவு பிரம்மாண்டமானவங்க ஹதரத் ஜிப்ராயில். அதே போல அதுக்கு அடுத்தபடியா பிரம்மாண்டமானவங்க தான் ஹதரத் மீகாயில், ரொம்ப பிரம்மாண்டமான மலக்கு. இந்த ஹதரத் மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சிரிக்காம இருந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கண்டு. இவங்களுக்கு ஒரு சரியான கவலை, ஏன் சிரிக்கலாம் அவங்க? இந்த நேரத்தில் ஹதரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் விளக்கம் சொன்னாங்க, என்ன தெரியுமா? மா வஹிக மீகாயில், மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சிரிக்கவே இல்லை. எப்பயிலிருந்து தெரியுமா? முந்து குலிகத்தின் நார், எப்ப நரகத்தை படைச்சி அந்த நரகத்தை 70 பிரிச்சு அதுல ஒரு பகுதி எப்ப மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் கண்டாங்களோ அந்த நாள்ல இருந்து மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் சிரிக்கிறதை விட்டுட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையில நான் நீங்கள் எவ்வளவு பயப்படுவோம்? பாவத்துடைய உணர்வு கொடுக்கப்படாத மலக்கு, பாவத்துடைய சிந்தனையே இல்ல. வயஃஅலூன மா யுமரூன், அல்லாஹ் சொல்றத மட்டும்தான் அவங்க செய்வாங்க, பாவமே இல்ல வாழ்க்கையில.
மன்னிக்கிறதுக்கு பாவமீ ஒன்றும் இல்ல. அப்படியாப்பட்ட மலக்கு நரகத்தை கண்டு பயப்பட்டாங்கண்டா, வாழ்க்கையில சிரிக்கிறத விட்டாங்கண்டா, நானும் நீங்களும் வாழ்க்கையில எவ்வளவு கவலைப்படுவோம், எவ்வளவு அழுவோம். நரகத்தை நினைச்சு வாழ்க்கையில் அழுவுறோமா? ஏனென்றா நரகத்தை பத்தி எங்களுக்கு தெரியா, நாங்க அதை பத்தி படிக்கல, அதை பத்தி நாங்க தேடல. வெறுமனே உலமாக்கள் தேடி பேசுறத மட்டும் கேட்கிறோம். எங்கட சொந்த முயற்சியில நரகம் சொர்க்கம் அதை தேடுறது சரியான குறைவா இல்லையா? கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அதுதான் குர்ஆன் சொல்லுது, உண்மையான வெற்றியாளன் யாரு தெரியுமா? உலகத்துல 3 நாள் அடுக்குமாடி கெட்டினவன் நல்ல வெற்றியாளன். அது உலகத்துல பார்வையில, சில மடையர்களுடைய பார்வையில அது வெற்றியாளன். இவர் என்ன லைஃப்ல செட்டில் ஆகிட்டாரு, இவர் சொத்து சேர்த்துட்டாரு, இவர் செல்வம் சேர்த்துட்டாரு, பைப்புடாம கடைசி காலத்தை கொண்டு போவேலும் மடையர்களுடைய வார்த்தை அது. ஏனென்றா ரிஸ்க்கு பொறுப்பானவங்க நாங்க அல்ல. அல்லாஹ் சொல்றான், நஹ்னு நர்சுகுக், நான் தான் ரிஸ்க் அளிக்கிறவன், யாரும் யாருக்கும் ரிஸ்க் அளிக்கிறல்ல, எனக்கு தான் பொறுப்பு ரிஸ்க் கொடுக்கிறது. அப்ப நாங்க ரிஸ்க பத்தி கவலைப்படுறல்ல, அல்லாஹ் தருவ முயற்சி மட்டும் தான் எங்கட. அப்ப உலகத்துல பெரிய நிலைமைக்கு போறதல்ல வெற்றியாளன். குர்ஆன் சொல்லுது, ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார், எந்த மனிதன் உலகத்துல வாழக்கூடிய நேரம் நரகத்தை விட்டு விடுதலை ஆவிட்டானோ, நரகத்தை விட்டு ஈடேற்றம் பெற்றுட்டானோ, ஃபக்கது ஃபாஸ், திட்ட வட்டமா அவன் தான் அல்லாஹ்வுடைய பார்வையில வெற்றியாளன். அல்லாஹ்வுடைய பார்வையில வெற்றியாளன், நரகத்திலிருந்து வெளியாவினவன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நாங்க நினைக்கிறோம் உலகத்தில் எங்களுக்கு இருக்கக்கூடிய வசதியை வச்சு வேண்டியத்தை சாதிக்கலும், உலகத்தில் எங்களுக்கு இருக்கக்கூடிய பெயர் புகழ வச்சு வேண்டியத்தை சாதிக்கலும், ஒன்றும் சாதிக்கலாம். உலகத்தோட எல்லாம் முடிஞ்சு உலகத்துல கொடி கட்டி வாழ்ந்தாலும் கொஞ்சம் யோசிங்க, எங்களுக்கு நல்ல சொத்து செல்வம் இருக்குது, அதை வச்சு ஒரு 100 வருஷம் இன்னும் 100 வருஷம் வாழுவோமா? வாழ முடியாது. 50 வருஷம் வாழலுமா? சொல்லேலும் உறுதியா சொல்ல முடியாது. அதை வச்சு எங்களுக்கு என்ன புரோசனம் எடுக்கலும்? சொத்து செல்வம் சேர்த்தோம், எங்களுக்கு பின்னால வரக்கூடிய ஜெனரேஷன் அதை அனுபவிக்க போறாங்க. சேர்க்க வானம் என்ற கருத்துல பேசல, இந்த வாழ்க்கையை இதுக்கெண்டே கொடுக்க வானம் என்ற கருத்துல பேசுறோம். வெறுமனே உழைப்புக்கு மாத்திரம் கொடுத்தா கபருடைய வாழ்க்கைக்கு எப்ப தயாரிப்பு? நாங்க யாரை நம்பி உலகத்துல மௌத்தாக போறோம்? எனக்கு பின்னால் இந்த மகன் எனக்கு ஓதுவான், எவ்வளவு காலம் ஓதேனும்? 1 வருஷம் 2 வருஷம். ஒரு விஷயத்தை சொல்ற நல்ல இங்கும், அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இஸ்லாத்துல முக்கியமான சஹாபி. இந்த சம்பவத்தை உள்ளத்துல ரொம்ப ஆழமா பதிவு செய்யுங்க, வாழ்க்கையோட ஹகீகத் என்னன்னு விளங்கும். அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க மௌத்தா போகக்கூடிய நேரம் அவங்களோட மகன்மார் எல்லாத்தையும் கூப்பிட்டு சொன்னாங்க, மகன், நான் மௌத்தாகினத்துக்கு பின்னால ஏண்ட ஜனாதா கபருக்குள்ள வச்சு அடக்கம் செய்யப்பட்டுட்டா உடனடியா அந்த இடத்தை விட்டு போய்த்திடுவானம். இந்த ஹதீஸ் எல்லாத்துக்கும் தெரியும். உடனடியா போவானம். ஒரு ஒட்டகத்தை அறுத்து பங்கிட்டு அதை குர்பான் கொடுத்து பங்கிடுற அளவுக்கு அந்த இடத்துல எனக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்யுங்க. இந்த ஹதீஸ் எங்களுக்கு தெரியும். கொஞ்சம் யோசிங்க, ஒரு மாட்டை அறுத்து குர்பான் கொடுத்து கிளீன் பண்ணி அதை பங்கிடுறதுக்கு எவ்வளவு நேரம் போகும்? குறைஞ்சது 2.5-3 ஹவர் போமா? எல்லாம் பங்கிட்டு முடியறதுக்கு 3 ஹவர் போமே. ஒரு ஒட்டகத்தை அறுத்து, ஒட்டகம் லேசா அறுக்கல, வெளிநாட்டுல இருந்து உங்களுக்கு தெரியும், சும்மா மாடு மாதிரி பெரட்டி அறுக்கல மயலா, மிச்சம் கஷ்டப்படணும், சிரமப்படணும். அவ ஒரு ஒட்டகத்தை அறுத்து கிளீன் பண்ணி அதை பங்கிட்டு கொடுக்கறதுக்கு எவ்வளவு நேரம் போகும்? ஒரு 4-4.5 ஹவர் போமே. கொஞ்சம் உள்ளத்தால கல்புல கைய வச்சு யோசிங்க, என் வாழ்க்கையில நான் சொத்து சேர்க்கிறது என் பிள்ளைக்கு, என் வாழ்க்கையில சொத்து சேர்க்கிறது என் ஜெனரேஷனுக்கு. உள்ளத்துல கைய வச்சு யோசிங்க, நான் மௌத்தாகி ஏண்ட ஜனாதா கபருக்குள்ள வைக்கப்பட்டு மண்ண போடப்பட்டதுக்கு பின்னால எனக்காக வேண்டி 4.5 ஹவர் இஸ்திக்ஃபார் செய்யற எத்தனை பேரை வாழ்க்கையில சம்பாதிச்சுக்கிறோம்? எனக்கு அடிச்ச நிமிஷம் இங்க வந்து இறங்குவான், அதெல்லாம் 2வது. இந்த அடிச்சா புடிச்சா ஆள் கூட்டி வர அதெல்லாம் 2வது. அதெல்லாம் ஒரு ஓரத்துல வைங்க. என்னைய கபருக்குள்ள வச்சா எனக்காக வேண்டி என் கூட்டாளி 4 ஹவர் இஸ்திக்ஃபார் செய்வானா? நண்பன் என்று சொல்றோமே, அந்த கூட்டாளி 4 ஹவர், என் மகன் 4 ஹவர் செய்வாங்களா? இதுதான் வாழ்க்கையோட ஹகீகத். சும்மா வாழ்க்கை உழைப்புக்கு என்று தொலைக்கவான, உலகத்துல ஆகிரத்துக்கு தயாரிப்பு செய்ய வாழுங்க, கபருக்காக வேண்டி வாருங்க. எங்கட வாழ்க்கை எங்களுக்கு அமானிதம், எங்கட கபர் எங்களுக்கு அமானிதம். அந்த கபரை பிரகாசமாக்குறது, அந்த கபரை இருளாக்குறது எங்கட கையில தான் நீக்குது.
இந்த வார்த்தை பாரமும் தான் காரமும் தான், கபூல் செய்யும். இந்த வார்த்தையை கபூல் செய்ய கஷ்டம் தான், கசப்பு தான், ஏத்துக்கோங்க. என்னங்கட வாழ்க்கை எங்களுக்கு அமானிதமா இல்லையா? எங்கட மனைவி விட்டுட்டு வைத்துடுவோம், குடும்பத்தை விட்டுட்டு வைத்துடுவோம், எங்கட கபரை பிரகாசமாக்குறது எங்கட கையில இருக்குது. அதுக்கு என்ன தயாரிப்பு? நான் சொர்க்கவாதியா மாறுறது எங்கட கையில இருக்குது. என்ன தயாரிப்பு? உலகத்துல என்ன செஞ்சுக்கிறோம்? உலகத்தை கொண்டு சாதிக்கலும் என்ன நம்புறோம்? குர்ஆன் சொல்லுது, இன்னல்லதீன கஃபரு வமாது வஹும் குஃபாரு. உலகத்துல வாழக்கூடிய நேரம் அல்லாஹ்க்கு மாற்றம் செஞ்சு வாழ்ந்தவங்க இருக்கிறாங்க. மாற்றம் என்றா விளங்கிக்கோங்க, களிமை இல்லாத மனிதர்கள் மாற்றம் செஞ்சு வாழ்றாங்க, மாற்றம் செஞ்சு மௌத்தாகிறாங்க. இன்னல்லதீன கஃபரு வமாது வஹும் குஃபார், மௌத்தா போறாங்க, காஃபிராவே மௌத்தாகிறாங்க. இப்படி வாழக்கூடிய மனிதர்கள் இருக்கிறாங்களே, கியாமத்துடைய நாள் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், மின் அஹதிஹிம் மில்உல் அர்தி ذهب ولو ابتدى به. முழு உலகத்திட அளவுக்கு தங்கத்தை நிறைச்சிட்டு வந்து கொடுத்தாலும் அல்லாஹ் பல யக்பல் அதை கபூல் செய்ய மாட்டான். அப்ப உலகத்தை கொண்டு கியாமத்துல சாதிக்கலுமா? குர்ஆன் சொல்லுது. ஐதான் களிமை இல்லாதவன் கியாமத்துல வயக்கூலுல் காஃபிர் யா லைத்தனி குன்து துராபா. உலகத்துல முஸ்லிம்களுடைய கால்ல மிரிப்படுற மண்ணா சரி வாழ்ந்திக்க கூடாதா? ஏன் கவலை வரும் தெரியுமா? உலகத்துல அல்லாஹ்க்கு மாற்றம் செஞ்சு வாழ்ந்துட்ட நரகத்துடைய வேதனையை கண்டு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எப்படி இந்த நரக நெருப்புக்கு முகம் கொடுக்க போறோம்? ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், தௌராத்ல வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செய்தி சுருக்கமா பேசுறது. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க செஞ்ச ஒரு தவறுக்காக வேண்டி உலகத்துக்கு வீசப்பட்டான். உலகத்துக்கு வீசப்பட்ட நேரத்துல உலகத்துல வாழணுமே, சாப்பிடணுமே, அதுக்காக வேண்டி நெருப்பு தேவைப்பட்டுச்சு. அல்லாஹ்விடத்துல நெருப்பு கேட்டான். இந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு சொன்னான், ஜிப்ராயில் நீங்க நெருப்பு எடுக்கணுமே, எங்க போகணும்? நரகத்துக்கு போகணும். போயிட்டு நெருப்பு எடுத்து போயிட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுங்க. இப்ப ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் போறாங்க. போயிட்டு ஜபானியாக்கள் நரகத்துக்கு பொறுப்பானவங்க போயிட்டு கேட்கிறாங்க, நெருப்பு கொஞ்சம் தாங்க. கேட்கிறாங்க, எவ்வளவு வேணும் நெருப்பு? சொன்னாங்க, எங்களுக்கு நெருப்பு ஒரு பேரிச்சம் பழத்துடைய அளவு. யார் கேட்கிறது? ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம். ஜபானியாக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டா. கேட்டாங்க, பேரீச்சம் பழத்துடைய அளவு எடுத்து வைத்து என்ன செய்ய போறீங்க? அந்த பேரீச்சம் பழத்துடைய அளவு நரக நெருப்பு எடுத்து போனீங்கடா 7 வானம் 7 பூமி அழிச்சிரலுமேண்டா. சுப்ஹானல்லாஹ். அதுக்கு போற சொன்னாங்க, அப்படியா? அவ்வளவு பயங்கரமா? சொன்னாங்க, பேரீச்சம் பழத்துள்ளுக்கிற விதைட அளவுக்கு கொஞ்சம் தரையிலுமா? கேட்டாங்க, அவ்வளவு மிச்சம் என்னது? சொன்னாங்க, அதை எடுத்து போனா உலகத்துல புட்பூன் நின்று முளைக்கவே ஆகுது, அதை பத்த வச்சீங்கடா. அல்லாஹ் கிட்ட போய் கேட்கக்கூடிய நேரம் அல்லாஹ் சொன்னான், அவங்க காட்டின நெருப்புல ஒரு அணு அளவு, ஒரு துளி அளவு, ஒரு சின்ன தூசிட அளவு எடுத்துட்டு போங்க. அதை 70 தடவை தண்ணிய முக்குங்க, முக்கிய ஒரு மலையில அதை பத்த விடுங்க. அது 10 நூந்தத்துக்கு பின்னால வரக்கூடிய புகை எடுத்துட்டு போய் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுங்க. அதுதான் உலகத்துல பத்த வைக்கிற நெருப்பு என்றான் அல்லாஹ். தௌராத்ல வரக்கூடிய சம்பவம் இது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நரகத்துடைய நெருப்புக்கு நானும் நீங்களும் முகம் கொடுப்போம். இதுதான் குர்ஆன் அல்லாஹ் 220 இடத்துல ஏன் பேசும்? கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. நீங்களும் தப்புங்க, உங்களோட குடும்பத்தையும் தப்பிக்கோங்க. ஏன் அல்லாஹ் சொல்றான்? விளையாட்டல்ல இது. இது சும்மா பேசுறது. இந்த பேச்சு, இந்த பேச்சுடைய பொறுமதி கியாமத்துல விளங்கும். இது நான் இந்த இடத்துல இந்த பாதுகையுடைய ஜும்மா பள்ளி வாசல்ல பேசுற பேச்சு இது சாதாரணமா இருந்தாலும் இந்த பேச்சுடைய பொறுமதி கியாமத்துடைய நாள் விளங்கும். இலேசல்ல உள்ள ஒவ்வொருத்தரும் உள்ளத்துல பதிய வைங்க. நரக நெருப்புக்கு நானும் நீங்களும் முகம் கொடுக்கணும். அத பயந்து உலகத்துல வாழுங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யுஅذிபூன யௌமல் கியாமத்தி ஹகபா. கியாமத்துடைய நாள் மனிதர்கள் நரகத்துல வேதனை செய்யப்படுவான ஒரு ஹகபுடைய அளவு வேண்டாம். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா இந்த வார்த்தையை பாவிக்கிறான், லாபிஸீன ஃபீஹா அஹ்காபா. ஹகப் என்றா ஒருமை, அஹ்காப் என்றா பன்மை. அப்ப ஹகப் யுஅذிபூன யௌமல் கியாமத்தி ஹகபா என்றா இந்த ஹகப் என்றா எவ்வளவு காலம் வேதனை செய்யப்படுவான். இதுக்கு கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொறுமதியான உலமாக்கள் ஈகிறாங்க. கொஞ்சம் கேளுங்க உலமாக்கள் கிட்ட. எல்லா தஃப்சீர்லயும் எல்லா வேண்டிய தஃப்சீர் எடுங்க. தஃப்சீருல் முயஸ்ஸர், தஃப்சீருல் ஸஅதி, தஃப்சீருல் பகவி, தஃப்சீருல் வஸீதி, தஃப்சீர் இப்னு கஸீர், தஃப்சீர் தபரி, பெரிய தஃப்சீர், தஃப்சீருல் குர்துபி, தஃப்சீருல் முனீர், தஃப்சீருல் முக்தஸர், இப்படி பெரிய பெரிய தஃப்சீர்கள்ல இந்த ஹகப் என்ற வார்த்தைக்கு விளக்கம் எழுதிக்கிறார். ஒரு தஃப்சீரை தவிர தஃப்சீருல் ஜலாலைன்ல மட்டும் வேற வார்த்தை,
மத்த எல்லா தஃசீர்லயும் ஒன்றா எழுதிக்கிறாங்க. எழுதப்படுவது ஹக்கபெண்ட எவ்வளவு தெரியுமா? எங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்ற, நீங்க பொறைக்கு போய் கணக்கு போட்டு பாருங்க. அதை கணக்கை சொல்றதுக்கு நேரம் இடம் கொடுக்காது, டைம் பேத்துடும். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா ஹக்கபென்றது கிட்டத்தட்ட 4000 வருஷம். 4000 வருஷம் என்று சொல்றது உலமாக்கள் விளக்கம் எழுதிக்கிறாங்க. ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, எங்களுக்கு தெரியும் ஒரு வருஷத்துல 12 மாசம், அதுதான் எங்களுக்கு ஒரு வருஷம். ஆனா அந்த 4000 வருஷத்துல ஒரு வருஷத்துல 4000 மாசம், 4000 மாதம் முடிஞ்சாதான் ஒரு வருஷம் முடியும். அப்ப 4000 மாசத்துல கிட்டத்தட்ட 4000 தடவை முடியணும். முடிகிறது கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க கொஞ்சம், அது சொல்றதுக்கு நேரம் இடம் கொடுக்காது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போல ஒரு மாதத்துல 30 நாள். ஆனா கியாமத்துடைய நாள் ஹக்கபுடைய அளவு ஒரு மாதத்துல 4000 நாள். அதே போல கியாமத்துடைய நாள் உலகத்துல ஒரு நாள் ஒரு நாள் போம் 24 மணித்தியாலம். கியாமத்துடைய நாள் ஒரு நாள் 70,000 மணித்தியாலம். அதே போல ஹக்கபுடைய அளவு உலகத்துல ஒரு மணித்தியாலம் இருக்குது. ஒரு மணித்தியாலம் 24 அவர் எங்களுக்கு தெரியும். ஒரு மணித்தியாலத்துக்கு 60 நிமிஷம் எங்களுக்கு தெரியும், 60 நிமிடம். ஆனா கியாமத்துடைய நாள் ஒரு ஹவர், ஒரு மணித்தியாலம் உலகத்துடைய வாழ்க்கையில ஒரு வருஷம். அப்ப 4000 வருஷம் என்றா ஹக்கபுடைய அளவு எவ்வளவு வேண்டி சொல்லி நாங்க கணக்கு போடுவோம். இதைத்தான் தஃசீருல் ஜலாலைன்ல உலமாக்கள் எடுத்து மாத்து ஏழாத கட்டத்துல ஒரு வார்த்தையில சொல்லி முடிச்சிட்டாங்க. இதுக்கு விளக்கம் அது ரெண்டாவது லா நிஹாயத லஹு, அதுக்கு முடிவொண்டு இல்ல, நிரந்தரமா வாங்கத்தான் இருப்பான். ஒரே வார்த்தையில சொல்லிடும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, வாழ்க்கையில இந்த நரக நெருப்புக்கு, இந்த வேதனைக்கு தான் நானும் நீங்களும் மோம் கொடுக்க போறோம். அதனால உலகத்துல பயந்து வாழும். உலகத்துல யாரையும் பயப்பட தேவையில்லை, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் பயப்படு. என் வாழ்க்கையை நான் அமானிதமா பயன்படுத்துறேனா? ஒவ்வொரு நாளும் தூங்க போறதுக்கு முன்னால நான் சொல்ற ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க. தூங்க போறதுக்கு முன்னால கொஞ்சம் உட்கார்ந்து யோசிங்க, இன்றைய நாள் என் 5 நேர தொழுகையிட நிலைமை என்ன? 5 நேரம் தொழுந்தன், இந்த 5 நேரத்திலேயும் நான் சரியான முறையில ஃபாத்தியா ஓதினா? ஏத ஃபாத்தியாவுடைய மொழிச்சல் எப்படி? நான் யாருக்கிட்ட சரி ஒரு ஆளுங்கிட்ட கொடுத்து சரி பார்த்தேன் இந்த ஃபாத்தியாவை, சும்மா நான் ஓதிட்டு வந்தேன். என்ன வுதுவுடைய நிலைமை எப்படி? எத்தனை சுன்னத்தான துவா பாடமாக்கினேன்? ஒரு நாளைக்கு ஒரு ஆயத். நான் பேசுறது பிழையில்லைன்னு நினைக்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு ஆயத். அம்ம யதசாஅலூன், ஒரு ஆயத். என் வாழ்க்கையில குர்ஆன ஒரு நாளைக்கு ஒரு ஆயத் சரி பாடமாக்கினேன். ஒரு ஆயத் 24 ஹவர்ல ஒரு ஆயத் பாடமாக்க டைம் இல்லையா? நஷ்டவாளியா இல்லையா? கேள்வி கேளுங்க எங்களை கொஞ்சம். ஐத்தான் எங்களுக்கு கேள்வி கேட்க படம் முன்னுக்கு நான் கேள்வி கேட்போம். இந்த உலக வாழ்க்கை சந்தர்ப்பம் சும்மா லேசல்ல இது. அல்லாஹ் தஆலா விசாரிப்பான் எங்ககிட்ட. புகாரில வரக்கூடிய ஹதீஸ், முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை சஹாபாக்களோட பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய நேரம் ஒரு ஹதீஸ் சொன்னாங்க. ரொம்ப பயங்கரமான ஹதீஸ். இந்த ஹதீஸை வாசிக்கக்கூடிய நேரம் உள்ளத்துல ஒரு கலக்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுருக்கமா பேசுறேன், எதுல்லாஹ ஆதம யௌமல் கியாமா, ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாத்தை கியாமத்துல அல்லாஹ் கூப்பிடுவான். ஏனென்றா அவன் தான் அபுல் பஷர், மனிதர்களுடைய வாப்பா அவங்க தான். அவங்கள கூப்பிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லுவான், உங்களோட உம்மத்துல உங்களோட பிச்சிலங்கள்ல சொர்க்கவாதிகளையும் நரகவாதிகளையும் பிரிங்க என்றுவான் அல்லாஹ். முழு உலகமும் அவங்களோட பிச்சிலமே. முழு உலகத்துல சொர்க்கவாதி வேற நரகவாதி வேற எப்படி பிரிக்கிறேன் செல்வான்? சொர்க்கவாதிய வேற நரகவாதிய வேறையா பிரிங்க. இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்பான், யாழ் அதை எப்படி அல்ல பிரிக்கிறேன்? சொர்க்கவாதிய வேற நரகவாதி வேற பிரிக்கலுமா இவ்வளவு பெரிய சனத்துல? இந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுவான், அது அவ்வளவு பெரிய கஷ்டம் ஒன்று இல்ல. அல்லாஹ் சொல்ற வார்த்தையை பாரு. அல்லாஹ் சொல்லுவான் என்ன தெரியுமா? மின் குல்லி அல்ஃபின் திஸ்அமியத்தி வ திஸ்அத்து வ திஸ்ஊன ஃபின்னார். நீங்க பிரிக்கக்கூடியவங்கல்ல 1000 பேர் எடுங்க, 1000 பேர்ல 999 பேர் நரகவாதி, வ வாஹிதுன் ஃபில் ஜன்னah, ஒருத்தர் தான் சொர்க்கவாதி. அல்லாஹ் பாதுகாப்போம். கொஞ்சம் யோசிங்க, 1000 பேர்ல ஒருத்தர் சொர்க்கவாதி என்றா அந்த ஒத்தருளுக்கு நாங்க அடங்குவோமான்னு யோசிக்கணும். எங்கட செயல்பாடு அப்படி இருக்குதா? நான் தகுதி ஆகிக்கிறேனா? யோசிக்கணுமா இல்லையா? சஹாபாக்கள் எல்லாம் அழுதான், எல்லாம் அழுதான். யார சொல்ல நீங்க இப்படி செல்றீங்களே யார சொல்ல? கியாமத் நாள் அந்த ஒத்தருக்குள்ள சரி நான் வருவேனா யார சொல்லலாம்னு கேட்டான். சொன்னாங்க, கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. எங்கட உம்மத்துக்கு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்துக்கு அல்லாஹ் தஆலா ஒரு விசேஷ சலுகையை வச்சிருக்கிறான்.
அதுதான் இந்த உம்மத்துல பிறந்தது ஒரு பாக்கியம். எத்தனையோ நபிமார் துவா கேட்டாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தா பிறக்கிற நபியாவா உம்மத்தா பிறக்கிற துவா கபூலாவா இல்லையா? அல்லாஹ் தஆலா எங்களை கபூல் செஞ்சுக்கிறானா இல்லையா? சொன்னாங்க மத்த எல்லா உம்மத்துக்கும் இப்படிதான் கேள்வி கணக்கு. 999 பேர் நரகம், ஒத்தன் சொர்க்கம். இதுதான் எல்லா உம்மத்துக்கும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்துக்கு மாத்திரம் இன்னொரு உம்மத்தோட சேர்த்து கேள்வி கணக்கு கேட்கப்படும். புகார்ல வர ஹதீஸ் கேட்டாங்க சஹாபாக்கள், யார் சொல்ல யார் எந்த உம்மத்தோட? சொன்னாங்க அவங்க தான் அபஷிரு அபஷிரு, உங்களுக்கு நன்மாராயம், அந்த உம்மத்தான் ஃபஇன்னகுமா பைன உம்மத்தைன் யஅஜூஜ வ மஅஜூஜ் என்றா. எங்கட உம்மத்துக்கு கேள்வி கணக்கு யஅஜூஜ் மஅஜூஜோட. அப்ப யோசிங்க, யஅஜூஜ் மஅஜூஜ் ஒரு பிரசவத்துல 1000 பிள்ளைகள் பெறுவான். அப்ப அவங்கடையில 999 பேர் நரகம், எங்கட உம்மத்துல ஒருத்தர் சொர்க்கம். அல்லாஹ் தஆலா அந்த கூட்டத்தில் எங்களை சேர்ப்பானா. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அதுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்பாங்க, யா அல்லாஹ் இந்த உம்மத்துல ஒருத்தர் இல்ல, நான் ஆதரவு வைக்கிறேன், இன்னி அர்ஜு அன் தகூனு ருபு, 4ல் 1 சொர்க்கம் அனுப்பணும் யா அல்லாஹ் நீ இந்த உம்மத்துல. இதுதான் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இரக்கம் வைக்க செல்றி. எங்கட மோத்த கண்டு இல்ல, ஆனா எங்களுக்காக வேண்டி பேசுவாங்க. எங்கட மனைவி ஓடுவா, பிள்ளைகள் ஓடுவாங்க, கணவன் ஓடுவார், ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்காக வேண்டி பேசுவாங்க. 4ல் 1 சொர்க்கம் அனுப்பணும் யா அல்லாஹ். அதுக்கு பிறகு சொன்னாங்க, இல்ல இல்ல யா அல்லாஹ் துலுஃபு மினல் துலுஃபு அஹ்லுல் ஜன்னah, 3ல் 1 சொர்க்கம் அனுப்பணும் யா அல்லாஹ். அதுக்கு பிறகு அல்லாஹ் கிட்ட கேட்பாங்க, இல்ல யா அல்லாஹ் ஏண்ட உம்மத்துல சரி பாதிய சொர்க்கம் அனுப்பணும் என்று நான் உனக்கிட்ட கெஞ்சுவேன். இதுக்கு இத சென்னத்துக்கு பிறகுதான் சஹாபாக்கள் எல்லாம் சிரிச்சாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அதனால வாழ்க்கை ரொம்ப சுருக்கமான வாழ்க்கை. அதுதான் அல்லாஹ் தஆலா சின்ன அமல்களுக்கு பெரிய கூலியை தாரான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய காலத்துல ஒரு மனிதன் 500 வருஷம் அமல் செஞ்சார். மக்கள் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டான். 500 வருஷம் 500 வருஷம் 500 வருஷம், ஏன் 500 வருஷம் அமல் செய்யற லேசா? இந்த நேரத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், 500 வருஷம் அமல் செஞ்சவரை பார்த்து ஆச்சரியப்படுறீங்க, பின்னுக்கு ஒரு உம்மத்தொண்டு வருவாங்க, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத். அவங்க வாழ்க்கையில கிழமையில ஒருக்கா 2 ரக்காத் தொழுவாங்க. அதுதான் ஜும்ஆ. 2 ரக்காத்துல அந்த 500 வருஷத்துல அமல எடுத்துட்டு வைத்துடுவாங்க. எத்தனை பேர் நேர காலத்தோட ஜும்மாக்கு வரும்? வரமே இல்லையா? யாரும் கோபப்பட வேணுமே. இந்த ஜும்மோட பொறுமதி தெரியாது. இமாம் மிம்பருக்கு ஏறத்துக்கு முன்னால வரணும், இல்லாட்டி பட்டோல மூடியாச்சு. அதுக்கு போற புரோசனம் இல்ல. உங்களோட வாழ்க்கையில உங்களோட பட்டோலையில ஜும்மா இல்ல. அந்த நாள் இமாம் மிம்பருக்கு ஏற முன்னுக்கு வந்துடும். இமாம் பேசினா கீழே யாரும் பேசுறல்ல, பேசினா ஜும்மா பேசிடும். இமாமுக்கு மட்டும்தான் அனுமதி பேசுறது. அதனால இதெல்லாம் நான் சும்மா உதாரணத்துக்கு ஒரே ஒரு அமல சொல்றேன். வாழ்க்கையில ஒரு அமல, வாழ்க்கையில எவ்வளவு அமலிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வுது செஞ்சதுக்கு பின்னால யாரு எங்களுக்கு தெரியும் துவா, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், சின்ன துவா, அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன் வஜஅல்னி மினல் இந்த துவாவை யாரு சரியா ஓதுவாங்களோ, ஓதிக்கொண்டு வருவாங்களோ, 8 சொர்க்கத்துல விரும்பின சொர்க்கத்துடைய வாசலால போவார் சொர்க்கம். லேசான அமலா இல்லையா? சின்ன அமல். ஆனா நாங்க அதை சரியா பயன்படுத்துறது. ஒரு சுப்ஹானல்லாஹ் ஒரு மரம் நாட்டப்படும், ஒரு அல்ஹம்துலில்லாஹ் ஒரு மரம் நாட்டப்படும், ஒரு இஸ்திக்ஃபார், பஜாருக்கு போகக்கூடிய நேரம் ஒரு துவா உண்டு. அந்த துவாவை யார் ஓதுவாங்களோ 10 லட்சம் நன்மை ஒரு தடவை ஓதினா. தேடி பாருங்க. ஹதீஸ் சொல்லு, நான் மிம்பர்ல சொன்னா தேடல் குறைஞ்சிரும். தலபுல் இல்மி ஃபரீதத்து அலா குல்லி முஸ்லிம், இல்ம தேடி படிக்கிறது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கடமை. உலமாக்களுக்கு மட்டும் இல்ல கடமை, முஸ்லிம்களுக்கும் கடமை. தேடி படி. பஜாருக்கு போல என்ன துவா ஓதுறீன்னு உலமாக்கள் கிட்ட கேட்டு படி. வேலைக்கு போல என்ன துவா ஓதுறே கேட்டு படி. இந்த துவாவை கேட்டு படி, தெரிஞ்சுக்கோ. என் வாழ்க்கைக்கு ப்ரிப்பேர் செய்யுங்க. அழுக வேண்டிய அழுக எல்லாம் உலகத்தில் அழுவுங்க. செய்ய வேண்டிய இஸ்திக்ஃபார் எல்லாம் உலகத்துல செய்யுங்க. அழுவுங்க உலகத்துல. அல்லாஹ் எதிர்பார்க்கிறது கொசியுடைய தலை அளவு ஒரு மனுஷன் அளவனும் அல்லாஹ்ட பயத்துல. நாங்க அழுகுறோமா இல்லையா? நான் பாவம் செஞ்சு பெருமையா பேசுறேன், பாவத்தை பகிரங்கப்படுத்துறதுல பெருமை. அல்லாஹ் கிட்ட அழுகுறோம் இல்லை. ஹதீஸ்ல வருவது, ஒரு மனிதன் இரவுல போய்த்து பாவம் மட்டும் செஞ்சுட்டு வாரார், யாருக்கும் தெரியா, யாருக்கும் தெரியா, தனியா போய்த்து பாவம் செஞ்சுட்டு வந்துட்டார். இந்த பாவம் செஞ்சுட்டு வந்த உடனே சில உள்ளத்துல வருமே, அநியாயமப்பா இந்த பாவம் செஞ்சு அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் மன்னிப்பு கேட்டுட்டார். ஹதீஸ்ல வருவது, அவர் தூங்கி எழும்ப போகல, அவரோட பட்டோலையில் அந்த பாவம் நீக்காது. அல்ல எழுதவே மாட்டான். ஹதீஸ்
ஆனா பாவத்தை செஞ்சுட்டு மஜா நேற்று போனோம் செஞ்சோம் வேலை உண்டு பெருமை பேசுறியா இல்லையா, அது அவருக்கு ஒரு ஆனந்தம். அது பெரிய ஒரு செய்தி ஒண்ணுமா. நீங்க பகிரங்கப்படுத்தினா உங்களோட பாவம் கியாமத்துல பகிரங்கப்படுத்தப்படும். நீங்க பாவம் செஞ்சுட்டு இஸ்திக்பார் செஞ்சிட்டீங்களா உங்களுக்குள்ள புதஞ்சிடும், அவ்வளவுதான். ஏன்னா மார்க்கம் தெரியாம எங்கட வாழ்க்கை எங்கேயோ கொண்டு போறோம். கியாமத்துடைய நாள் புலம்புறதுல அர்த்தம் இல்ல. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், மனுஷன் புலம்புவான் நரகத்தை பார்த்து, ரப்பனா அக்ரிஜ்னா மின்ஹா ஃபைன் உதுனா ஃபைன்னா ஸாலிமூன், எங்களை வெளியாக்குங்க, வெளியாக்கியும் நாங்க பாவம் செஞ்சா எங்களை போல அநியாயக்காரன் இல்லை அல்லாஹ்னு அழுவான். ஆனா அல்லாஹ் என்ன சொல்லுவான் தெரியுமா, மன்னிச்சுவோங்க இந்த வார்த்தை சொல்றதுக்கு மிம்பர்ல செல்றது சரியோ பிழையோ தெரியும், ஆனா சொல்ல வேண்டிய கட்டம். அல்லாஹ் குர்ஆன்ல அடுத்த ஆயத்துல சொல்றான், காலஃஸு ஃபீஹா வலா துகல்லிமு, நீங்க எல்லாம் நாசமா போங்க, என்னையோட பேச மட்டும் வரவானம் என்று அல்லாஹ் சொல்லுவான். இஹ்ஸஉ என்றா சிறுமப்பட்டு போகும், எங்கட பாஷையில நாசமா பேசிடுங்க. ஏண்டா கியாமத்துல அழுகுறதுல புரோசனமே இல்ல. அதுதான் அல்லாஹு தஆலா நரகத்துக்கு பொறுப்பான மலக்குமாருக்கு காது கேட்காம வச்சுக்கிறான். எவ்வளவு புலம்பினாலும் அவங்களுக்கு விளங்காது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எனவே தந்திக்கக்கூடிய வாழ்க்கை எங்களுக்கு அமானிதம். ரொம்ப சுருக்கமான வாழ்க்கை. ஒவ்வொரு மனிதர்களும் வாழ்க்கையில ஹக்கீக்கத்தை விளங்கு. வாழ்க்கையில குடும்பத்தை பாருங்க, கடமை தான். தொழில் செய்யுங்க, கடமை தான். ஆனா அதோட சேர்த்து எங்கட வாழ்க்கையில் எங்கட கபருக்கு தயாரிப்பு செய்யும். ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் வரும். நிச்சயமாக சத்தியமாக எங்கட மூச்சுக்கு ஒரு இறுதி நிமிடம் ஈகுது, எங்கட பேச்சுக்கு ஒரு ஓய்வு ஈகுது. நாங்க நிச்சயமா இந்த உலகத்தை விட்டு மௌத்தாகுவோம் என்றதுல சந்தேகம் இல்லை. மௌத்தை நினைச்சு வாழுங்க, கபருடைய பயத்தோட வாழுங்க, நரகத்தை நினைச்சு வாழுங்க. அல்லாஹு தஆலா எல்லாத்தையும் கபூல் செய்து கொள்வானாக. எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திக்லாஸோட மௌத்து வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிடுவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய ரூஹ்களை கைப்பற்றிடுவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.